வரை என் அறிவுக்கு எட்டினவரை கண்டிப்பாக பதில் கூறுகிறேன். தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி. ஒரே ஒரு விஷயம் சுவாமி, ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னு மட்டும் கேளுங்க. இதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட நான் என்ன பேசுறேன் முதல்ல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னு மட்டும் கேளுங்க. தப்பு நடிச்சு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தீங்க? ஒரே சுவாமியல் என்ன பேசுறீங்க முதல்ல காதுல வாங்கிங்க சொல்ல மறுபடியும் ஒரே விஷயம். என்ன சுவாமியல் சின்ன பிள்ளை ஏதோ உங்கள்ட்ட கேட்கணும்னா சொல்லணும்னு ஆசைப்படுது. சின்ன பிள்ளை தானே சொல்லட்டுமே. என்னங்க பாகவதரே சொன்னீங்க? இன்னைக்கு தான் நீங்க பாகவதர் மாதிரி வந்திருக்கீங்க, புலவர் மாதிரி வந்திருக்கீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்றது. சின்ன குழந்தை ஆசைப்படுது சரிங்களா? பலவாத்திய மன்னனே சிறந்த பலவாத்திய மன்னன் விருது வாங்கியவர். அவர் மதிப்புக்கும் அவருடைய வாசிப்புக்கும் மதிப்பு கொடுத்து அவங்க சொல்றதுக்காக கேட்கிறேன். சொல்லுங்க. சாமி நல்ல சாமிமா. நம்ம இல்ல சாமி, இதற்கு முன்பாக அவகிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, என்ன சொன்னீங்க? கேட்கக்கூடிய வரங்களை கேளுங்க சுவாமி. எனக்கு தெரிந்தவரை என் அறிவுக்கு எட்டினவரை கண்டிப்பாக பதில் கூறுகிறேன். தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்ல. என்ன இருக்கு? தெரிந்தவரை பதில் கூறுகிறேன், தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன். எந்த அளவுக்கு பணிவு வருது பார்த்தீங்களா? அந்த பணிவு கண்டிப்பா அவசியங்க. பாருங்க, அந்த வகையில பணிவைத்தான் கேட்டது தவறு என்று நினைக்க வேண்டாம். அதுக்காக எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்க சரியா? பேசும் கொஞ்சம் கவனமாக நில்லுங்க. அப்போ நான் உங்கள்ட்ட ஒரு எச்சரிக்கை வரேன். நீங்க கவனமா உட்காந்துருங்க. எந்த நேரத்துல இருந்து பின்னால தள்ளுவேனே தெரியாது. புரியுதா? அந்த அம்மா சொன்னது அப்படி தானங்க சொன்னாங்க. ஒன்னும் அவங்க சொல்லல, நீங்களாத்தே ஒண்ணு. அதுக்காக ஒன்றும் தெரியாது நினைக்காது. என்ன தெரியுமா? யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை நான் சரியாக கணக்கெடுத்து வைத்திருக்கிறேன். புரியுதா? அதற்காகத்தான் சொன்னார்கள் நல்லோரை. சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஒரு விஷயம்னா கொண்டே விடும். சரியா? கட்ட அந்த கையில இருந்து இந்த கலிக்கு வந்துச்சுன்னா என்ன சும்மா சும்மா ஒரு விஷயம் சொல்றேன். மறுபடியும் இதை கொண்டு போய் எங்கேயாவது கேட்கிறேன். மறுபடியும் ஒரு விஷயம்னா என்ன பண்ணீங்க? அவர் சாமி நல்ல சாமி நான் கண்டு பொறுமையானவர் நான் கண்டு பேசாம நிக்கிறாரு. அவர் அப்பதான் ஆரம்பிக்கிறாரு. உடனே ஒரு விஷயம்னா இப்ப கேட்கறதோட சரி, நீ மறுபடியும் தொந்தரவு பண்ணக்கூடாது. கேட்கறது தெளிவா கேளுங்க. சாமி நல்ல சாமி நான் கண்டு அவர் பேசாம இருக்காரு. பெரிய ஐஸ் கட்டி ஏற்றி தலையில் வைக்கிறேன். நல்ல சாமியா கேட்டு நல்ல சாமியா கேட்டு பொறுமையா இருக்கான்னு விடிய பொறுமையா இருக்கவா நானு? சின்ன பிள்ளை தானே. இதுக்கு மேல வாயை திறந்தீர். இதுக்கு பேர் தெரியுமா? கட்டை எப்படி இருக்கு? முழுமையா இருக்கா? எப்போ எப்படி இருக்கு? என்ன ரெண்டா பிளந்திருக்கு? உங்க மண்டை எப்படி இருக்கு? முழுசா இருக்கு. ரெண்டா பொழந்துடுவேன். பெரிய வசனம் பேச வேண்டியிருக்குப்பா. சொல்ல சுவாமி, இதற்கு முன்பாக உங்ககிட்ட என்ன சொன்ன அப்படின்னா, என்ன சொன்னீர்? அதுக்காக எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க சாமி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும்னு நீங்க நினைச்சிடக்கூடாது சுவாமி. அப்படி சொல்லுமா. என்னடா இந்த பொண்ணு மண்டகனமா பேசுதே அப்படின்ற எண்ணம் எல்லாம் தாங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இதை நான் சொல்றேன். சரியா? ஆமாம். இப்ப தெரியுதுமா எவ்வளவு அடக்கமா ஒரு பெண்மணியால் பேசுகிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு ஐயன் திருவள்ளுவர் அதுக்கு சொல்றாரு பாருங்களே. இது கூட சொல்லிருக்காங்க. அடக்கம் சும்மா சும்மா ஒரு விஷயம் சொன்ன. ஆனா கேட்கிற வார்த்தை முதல்ல தெரிஞ்சுக்க. ஒரே ஒரு என்னமா எதுக்காக ஒரு விஷயம் எப்போ ஒரு விஷயம் நினைக்கிறேன் சுவாமிகள். என்னடா தம்பி? இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். எங்கள் அண்ணனுக்காக சாமி நல்ல சாமினே சொல்லி ரெண்டு கேட்க சொன்னாங்க. பிள்ளை கேட்பார் அவரு. கங்கையும் 3 முறைன்னு சொல்லியிருக்காங்க. அதாங்க அழகேசனா எந்த அளவுக்கு திறமைசாலிங்கிறத ஒரு வார்த்தையில் போட்டு அடக்கிட்டாரியா. ஒரு பேர் என்ன தெரியுமா? அழகேசன். அதுக்குள்ள என்ன அடங்கியிருக்கு தெரியுமா? அழகு அப்படின்னா யார் தெரியுமா? முருகு. அழகன் முருகனிடம் ஆசைப்பட்டேன். அந்த அழகு என்றாலே முருகன் என்ற அர்த்தம். ஈசன் யார் தெரியுமா? சிவபெருமான் என்ற அர்த்தம். அழகு ஈசன். அழகு என்பவர் முருகன், ஈசன் என்பவன் சிவன். சிவனுடைய நெற்றிக்கிணறு தோன்றப்பட்டவன் தான் முருகன். அழகேசன் ஒரு பேர் வச்சிருக்காரு. அந்த பேருக்கு மதிப்பு கொடுத்து நான் சொல்றேன். கங்கை 3 பிள்ளை பொறுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? குளத்துல நிறைய தண்ணி நிறைஞ்சு கிடக்கும் போது என்ன மாதிரி நீச்சல் தெரியாதவங்க போய் உள்ள விழுந்துட்டா, ஒருவேளை உங்களை மாதிரி நீச்சல் தெரிஞ்சவங்க பார்த்துட்டா காப்பாத்திடுவாங்க. 7 வருஷம் அடிச்சுக்கிட்டு நீச்சல் இல்லைன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த கங்கை என்ன செய்வாங்கன்னா, நீச்சல் தெரியாத தண்ணிகள் விழுந்தா கீழே உள்ள கொண்டு வருவாங்க. ஒரு முறை வெளியில கொண்டு வருவார்கள். யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றினா உள்ள கொண்டு வருவாங்க. 2வது முறையும் வெளியிலே கொண்டு வருவார்கள்.
இரண்டாவது முறை யாரா பார்த்து விட்டால் காப்பாற்றி விடுவார்கள், இல்லைன்னா உள்ள கொண்டு வருவாங்க. மூன்றாவது முறை வெளியில கொண்டு வருவார்கள். மூன்றாவது முறையும் யாரும் பார்க்காவிட்டால் கங்கை கொண்டு போய் சேர்த்துக்குவாங்க. அதான் கங்கையும் 3 பிள்ளை பொறுக்கும் என்பதற்கு அருமையா அழகேசன் தெரிஞ்சு சொல்றாரோ தெரியாம சொல்றாரோ ஒரு வாசகமான திருவாசகம் போல் சொன்னிருக்காங்க. அதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லாம என் பேருக்கு ஒரு பேர் தான் முருகன் பேர் தான் வச்சிருக்காங்க நான் நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு பிரிச்சோன்னதை இவ்வளவு தெளிவா அதுதான் படித்த அறிவாளிங்கிறது. நன்றி. நம்ம சாமி நல்ல சாமி நான் கண்டு அவர் பொறுமையா இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த கட்டையை வச்சு வாயில குத்தி விடுவேன். நீ இப்படியே சொல்லி நல்ல சாமியா நல்ல சாமி இல்ல இவர் இப்படி உசிப்பேதி இப்ப அவரைத்தான் ரணகலமா நல்ல சாமியா கட்டு இவ்வளவு நேரம் நின்று நடிச்சுக்கிட்டு இருக்கேன். கொல்ல போறேன் பாரு. நான் நல்ல ஆள்ரோட கறந்துக்கிட்டு இவ்வளவு நேரம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், வாச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமா சொல்லும். இதற்கு முன்பாக உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க நினைச்சாதீங்க சாமி அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்ப எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தாலும் கூட தெரியாத மாதிரி இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா அறிவாளி அப்படின்பாங்க. ஒண்ணுமே தெரியாதுங்க, எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களதான் அடிமுட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவை பிராட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு, ஒற்ற கலை மடந்தி ஓதுகின்றாய் இன்னும் மெத்த வெறுமந்தியம் கூற வேண்டாம், எறும்பும் தன் கையால் இன்சான் ஆகும் அப்படின்னு அழகா சொல்லிருக்கு. ஒரு வாசமான திருவாசகம் போல் சொன்னீர்கள். ஆமா, ஒரு வாசகத்து உருகார், திருவாசகத்திற்கு உருகார். தெய்வம் மனிதனுக்கு சொன்ன நூல் பகவத்கீதை, மனிதன் தெய்வத்துக்கு சொன்ன நூல் திருவாசகம், மனிதனுக்கு சொன்ன நூல் திருக்குறள். எந்த அழகுபடுத்தி பேசிருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க சொன்ன விஷயங்கள் அருமையா இருந்தது. நம்ம என்ன படிச்சுக்கோம் மற்றவர்கள் தெரியற மாதிரி பேசணுமா? நீ கற்றதை பலர் அறிய பகரு, இல்லையே கற்றோரிடம் கேட்டு நுகர் என்று சொன்னார். கற்றலில் கேட்டல் நன்று அப்படின்னா, அந்த கற்றலில் கேட்டல் நன்று சொல்றதை செவியார கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்குத்தான் ஐயா, அதுக்கும் ஐயன் திருவள்ளுவர் சொல்ற, அதுக்கும் சொல்ற காதுல கேட்கணுங்கிற செவி கேட்கணுங்க, செவியில கேட்கணுங்கிறதுக்காக எவ்வளவு அழகா அதுக்கு ஐயன் திருவள்ளுவர் சொல்றாருங்களா. செல்வத்தை இன்னைக்கு காப்பாத்தினவர் அவர் தான், அந்த தம்பி தான் இன்னைக்கு காப்பாத்தினது. இல்லைன்னா கொண்டு போட்டு ஒரே மண்டையை உடச்சிருப்பேன். இந்தாரு மைக்கை உடஞ்சாலும் சரி, இதுக்கு உண்டான எவ்வளவு தெண்டா இருந்தாலும் நான் கட்ட தயாரா இருக்கேன். ₹1.75 இருந்தவன் நான் கட்டுறதுக்கு தயாரா இருக்கேன். ₹1.75 எந்த ஊர்ல மைக்கு கொடுக்குறாங்க? மைக்கு ₹1.75 அந்த மைக்கு 10,001 இருந்தது. அது 10,000 விட்டுட்டியா? அது 10,000 ஒண்ணுக்கு வரல, எனக்கு ஞாபகம் இல்லாம போச்சு. அதுக்கு தேவலோக முனிவர்களுக்கெல்லாம் முதல்ல என்ன முக்கியம் தெரியுமா? வள்ளிநாயகம் கொண்ட முக்கியம், கட்ட முக்கியம். இடையில பேசாதம்மா, அவர் இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் ஒரு விஷயம், மறுபடியும் என்ன எத்தனை விஷயம் தான் கேட்பியா? அவர் கேட்குற மாதிரி அவர் சாமி நல்ல சாமி நான் கண்டு பொறுமையான இந்த நல்ல சாமின்னு சொல்லி என்னை பேச வாய் அடக்கி பேசாம இருக்கீங்க. தேவலோக முனிவர்களுக்கு என்ன முக்கியம் தெரியுமா? கொண்ட முக்கியம், கட்ட முக்கியம், வீணை முக்கியம். அதெல்லாம் விட ஒண்ணு ரொம்ப முக்கியம். காலையில அழகுகிட்ட இருந்து எனக்கு சம்பளம் ரொம்ப முக்கியம். அதை விட ஒண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? அமைதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குண்டுகளை தூக்கி தலையில போடு, அமைதியா இருக்கேன். குண்டுகளை தூக்கி தலையில போட்டு மண்டை உடைச்சாலும் அமைதியா தான் நிக்கணும், புரியுதா? குண்டுகளை தூக்குறதுக்கு ஒரு ஆளு வந்து கிடக்குது. குண்டுகளை தூக்குறதுக்கு ஆளு வந்து குண்டுகளை தூக்குற ஆளை பாருங்க. எங்களால முடிஞ்ச ஒரு செங்க கலாஞ்சி தூக்கி போட மாட்டோமா? அதை தூக்கி பேசாம அழகேசன் மண்டையில ஓட்டோட அதுதான் பேசாம இருக்கும், புரியுதா? இங்க பாருங்களேன், உயர பிறந்தால் ஊர்க்குருவி பறந்தாக மாட்டதை தெரிந்து கொள்ளுங்கள் வள்ளிநாயகம். அந்த ஊர்க்குருவியை பார்த்து பயந்த கதைகள் எல்லாம் நிறைய உண்டு என்பதை தாங்கள் முதலிலே மறந்து விடாதீர்கள் சுவாமி. எதுக்கு பண்ணி வாத்தியார் எந்த அளவுக்கு பாடம் கொடுத்துருக்காரு பாருங்க. உடனே பதில் முதல்ல வாய்க்கு விளங்க போடு, அப்பதான் உன் கைக்கு விளங்க தேடி கொடுக்க. குருடன்னு செவிடன்னு கூத்து பார்க்க போனாங்களாம். குருடன் கூத்து சரியில்லைன்னு சொன்னானா, செவிடன் பாட்டு சரியில்லைன்னு சொன்னா, அப்படி இருக்கு உங்க பேச்சு. ஐயே ஷாபாஷ். ஆமா, அவனுக்கு கண்ணு தெரியாது, கூத்து சரியில்லைன்னு சொல்லுவாரு, காது கேட்காது, பாட்டு சரியில்லைன்னு சொல்லுவாரு. இங்க பாருங்க, காளை மாடுக்காக காரியத்துக்காக, பசு மாடுக்காக, இதுக்குத்தான் அழகு. காளை மாடுக்காரனா காரியத்துக்காக, பசு மாடுக்காரனா எதுக்குனாங்க? அறுக்க போட்டுருவாங்க கொண்டு போய். என்ன பசு மாடு கண்ணு போட்டா தான் காரியத்துக்காகும், காளை மாடு கண்ணு போட நினைச்சா காரியமே கெட்டு போகும், புரியுதா? இந்த நேரத்துல போய் அந்த பயலுக்கு அது வரலாமா? காளை மாடு கண்ணு போனச்சா காரியமே கெட்டு போமா? ஒரு பெண்மணியாளுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னன்னு சொல்றாங்க, பசு மாடு கண்ணு குட்டி போட்டா பால் இறக்கலாம்,
காளமாடு கண்ணுக்குட்டி ஓட்டா மூத்திரம் தான் கறக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஏப்பா தலையில முடி மட்டும் இல்லை, வெறும் மூளையா தெரியுமா உங்களுக்கு? எப்படியெல்லாம் யோசிக்கிறீர்கள் மூளையில் உட்காந்துருக்கிறதுனால எப்படியெல்லாம் யோசிக்கிறீர்கள் பாருங்க. நீங்க ஒரு பெண்மணியாளுக்கு அடக்கம் ரொம்ப அவசியம். ஒரு ஆண் மகனுக்கு அமைதி மிக அவசியம். நான் அமைதி இல்லாம இருக்கேன். அப்ப நான் அடக்கலாம். நீங்க அடக்கம் இல்லாம இருக்கீங்க. நீங்க தான் அமைதி இல்லாம இருக்கீங்க. அடக்கத்துக்கு பேர் ஒண்ணு யார் தெரியுமா? அமைதிக்கு பேர் போனது யாரு தெரியுமா? வள்ளுவரி மணி வாசிக்கு. அதனால தான் தார வாய்த்தது வள்ளுவனுக்கு. அமைதிக்கு பேர் போனது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அதனால தான் தம்பி வாய்த்தது ராமச்சந்திரமூர்த்தி. நீ வெறி பிடிச்ச அலையற. இப்படி மதம் பிடிச்சு போய் தெரிஞ்சா அப்ப நான் வெறி பிடிச்சு அலையறேன். நீங்க மதம் பிடிச்சு அலையறீங்க. மதம் பிடிச்சு அலையறீங்க. எல்லாருக்குமா வெறி எதுக்கு முடியும் தெரியுமா? மதம் எதுக்கு பிடிக்கும் தெரியுமா? எல்லாரும் டீயை சாப்பிட்டு நல்லா விழிச்சிருந்து நாடகத்தை பாருங்க. எல்லாருக்கும் டீ வருது, வாங்கி சாப்பிடுங்க. தூங்குறவங்க மதம் எதுக்கு பிடிக்கும் தெரியுமா? வெறி எதுக்கு பிடிக்கும் தெரியுமா? வெறி நாய்க்கு மதம் யானைக்கு தான் பிடிக்கும். எனக்கு மதம் பிடிச்சா நீ தாங்க மாட்ட. எனக்கு வெறி பிடிச்சிச்சுன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. கடிச்சு கொதறி வச்சிருவேன். அப்புறம் தொப்புல சுத்தி 48 ஊசி போடணும். ரொம்ப ஆணவம் பிடிச்ச அலையற. நீங்க ரொம்ப அராஜகம் பண்றீங்க. இது நல்லதுக்கு இல்ல. நான் அராஜகம் பண்றேன். அப்ப நான் ஆணவம் பண்றேனா? நீ ஆணவம் நீங்க அராஜகம் பண்றீங்க. ஆணவம் பிடித்தவர்கள் அனைவரும் காணாமல் போய் விட்டார்கள். அராஜகம் பண்ணவங்க அத்தனை பேரும் அழிஞ்சு போயிட்டாங்க. யாராவது ஒருத்தர் அழிஞ்சாங்க. யாராவது ஒருத்தவங்க காணாம போனாங்க சொல்லுங்க. 1000 சான்று நானும் சொல்லுவேன். பொன்னி நதி ஆணவம்படி தெளிந்தால் இந்த உலகத்துல நம்மளோட பெரிய நதி வேற எதுவுமே இல்லை. ஆணவம்படி தெளிந்தால் அப்படிப்பட்ட பொன்னி நதி அகசியன் கமண்டலத்தில் அடக்கி ஆணவத்தை காணாமல் செய்யலையா? ஜலந்தராசுரன் என்று சொல்லக்கூடியவன் தன் மனைவியினுடைய கற்பத்தன்மை அழிந்தால் தான் அழிவென்ற வரத்தை வாங்கி அராஜமணி ஆரம்பணி தெரிஞ்சார். சிவபெருமான் கையில் அவேனை கலையிலையா? விண்ணுக்கு மண்ணுக்கு வணங்க மாட்டேன் என்று கங்காதேவி இருந்தால் அப்படிப்பட்ட கங்கையை சிவபெருமான் சடா மகுடத்தில் அடக்கி ஒரு ரோமத்தை பூமியில் எடுத்து வைத்து பகிரனுடைய மூதாதர் ஆத்மா சாந்தி வைக்கலையா? பத்மாசுரன் என்று சொல்லக்கூடியவன் யார் தலையில கை வைத்தாலும் பசுமாக கடவுள்ன்ற வரத்தை வாங்கி அராஜமணி ஆரம்பணி தெரிஞ்சார். கடைசியா தான் தலையில தானே கவி அவேனை கலையிலையா? சூர்பனங்கை ஆணவப்படி தெளிந்தால் அந்த சூர்பனங்கையை மகள் லட்சுமணாகப்பட்டவன் மூக்கை எடுத்து கூந்தல் எடுத்து கொங்கை எடுத்து ஆணவத்தை காணாமல் செய்யலையா? அனலாசுரன் என்று சொல்லக்கூடியவன் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாத்தையுமே விழுங்கி அராஜமணி ஆரம்பணி தெரிஞ்சார். மகாவிஷ்ணு கையில் அவேனை கலையிலையா? தாடகை ஆணவப்படி தெளிந்தாரே அப்படிப்பட்ட தாடகை ராம லட்சுமணர் அழித்து ஆணவத்தை காணாமல் செய்யலையா? பஞ்சமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய அழிவே கிடையாதுன்ற வரத்தை வாங்கி அராஜமணி ஆணவம் தெரிஞ்ச மகாவிஷ்ணு கையில் அவேனை கலையிலையா? மந்தரை ஆணவப்படி தெளிந்தால் அப்படிப்பட்ட மந்தரையை மகாவிஷ்ணு சக்கரத்தை ஏவி விட்டு ஆணவத்தை காணாமல் சொல்லியா? நிறைய பேர் அராஜமணி ஆணவமணி தெரிஞ்சவங்க இருக்காங்க. இதுக்கு மேல வந்து கதையை முறையாக நடத்த வேண்டும். சங்கரனுடைய பாடலை பாட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நீங்க தான் நொய் 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 பேசுறீங்க. ஏன் இதுக்கு மேல பேசுறியா? உனக்கு என்ன நிறைய பேசு, போட்டி ஓடு. அட இப்படி எல்லாம் போட்டி ஓடுங்கறேன். இப்படி எல்லாம் நீ சரியான பொம்பளை பிள்ளை. போட்டி போட்டி ஜெயிச்சிட்டு போ. இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒண்ணு வேணாமே, முடிஞ்சா பேசு, இல்லையா உங்க அண்ணன் வர சொல்லு. எதுக்கு வர போடு? போதுமா போதுமா போதுமா? உங்க அண்ணன் வர சொல்லு பாப்போம். வர சொல்லு அண்ணன், வர சொல்லு பாப்பா. இன்னைக்கு வரட்ட உங்க அண்ணன் கால டர்னு ரெண்டா பொளக்கல கட்டைய பிடிக்கல. உங்க அண்ணன் வந்தாலும் சரி, உங்க தம்பி வந்தாலும் சரி, உங்க அப்பா வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் இன்னைக்கு கால டர்னு பொளக்குறேன். வர மாட்டாரு. அங்க வர சொல்லு உங்க அண்ணன். எதிர்பார்க்கிற அண்ணன் வர மாட்டாரு. உங்க அண்ணனை வர சொல்லு. இன்னைக்கு எதிர்பார்க்கிற அண்ணன் வர மாட்டாரு. முடியுமா? முடியாது. முடியுமா? முடியாது. எந்த ஊர்ல எந்த திசையில தெரியல புலி வா 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 புலி வா. இதை எடுத்து வீடியோல போடுங்க. வா இன்னைக்கு வெளியில எந்த ஊருக்கு போனாலும் வா, முதல்ல நேரடியா பாப்ப. இன்னைக்கு வெறியா இருக்கேன் மேல. போதுமா போதுமா? ஏன் வரல? ஏமா வருவீர் சண்டை? எனக்கு ஒரு காலம் வரும். அப்ப என் புலி வரும், வந்து கேட்க என்னன்னு பாருங்க. கூப்பிடு. ஓ அப்படியா? போடு. அப்படி சொல்லு, புரியுதா? என்கிட்ட போட்டி ஓட்ட உங்க அண்ணனுக்கு வேட்டியா வந்தால் விட மாட்டேன். அண்ணன் வேட்டி கட்டி பாத்துறீங்க நீங்க? கோவணம் கட்டி இருந்தார் அவரு. திருநீர் இட்டார் யார் கெட்டார்? சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார்? திருநீர் யார் இட்டு கெட்டவன் தெரியுமா? சிவனை மறந்து வாழ்ந்தவர் யாருன்னு தெரியுமா? திருநீர் இட்டு கெட்டவன் யாரு? ராவணேஸ்வரன். சிவனை மறந்து வாழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர் வாயுமை திரு ஆளவாயன் திருநீரே. வெளிநாயகம் சொல்லுங்க. திருநீருக்கு சொந்தக்காரன் யார்? எம்பெருமான் சிவபெருமான். அப்படி சொல்லுங்க. சிவபெருமானை போட்டி பாடியவர்கள் 63 பேர். சிவனுடைய நெற்றிக்கிழந்து தோண்டப்பட்டவன் யார்? எம்பெருமான் முருகப்பெருமான். முருகன் தானே? ஆமா. முருகன் கையில என்ன வச்சிருக்காரு? வேலு. வாகனமா என்ன வச்சிருக்காரு? மயில். கையில வேலு.
வாகனமாக. மயில். இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், கேளுங்க. ஆதிபராசக்திக்கு பல பெயர்கள் உண்டு. காளி, நீலி, மகமாயி. காளி, நீலி, கருமாரி, முத்துமாரி, மகமாயி, முத்துமாரி அம்மன், நிறைய பேர், நிறைய பேர் இருக்கு. தூங்கா நகரம்னு ஒண்ணு. மதுரை. மதுரை என்பதிலே ஆட்சி புரிவோர் மீனாட்சி. அப்படி சொல்லுங்க. மீனாட்சி தோல்ல என்ன இருக்கு தெரியுமா? இது கூடவா தெரியாது? கிளிதான் இருக்கு. அப்படி சொல்லுங்க. மீனாட்சி தானே கிளி இருக்கு. ஆமா. மதுரை என்பதிலே எல்லாருக்கும் தெரியும்ல? எல்லாருக்கும் தெரியும். வேற யார்ட்டும் இருக்கா இல்லையா? மீனாட்சி வேற யார்ட்டும் இருக்கா? மீனாட்சி மட்டும் தான் இருக்கு. வேற யார்ட்டும் இல்லையா? இல்ல, இருக்கு. முருகப்பெருமான் கையில கிளி வச்சிருக்காரு. எங்க வச்சிருக்காரு சொல்லு பார்க்கலாம், சொல்லு பார்க்கலாம். நாரதர் சுவாமி. என்ன? முருகப்பெருமான் இருக்காரு, கையில வேல் வச்சிருக்காரு. கையில வேல் வச்சிருக்காரு. வாகனம் மயில் வச்சிருக்காரு. வச்சிருக்காருல்ல? ஆமா. கையில வேல் தான் வச்சிருக்காரு. வேல் தானே வச்சிருக்காரு. ஆமா. வாகனம் மயில்ல தான் இருக்காரு. கைவேல் ஏந்திய முருகப்பெருமான் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. இங்க பார், ஏதாவது ஒன்று பேசினா சரியா பேசணும். நான் உன்கிட்ட கேட்டது என்னன்னா, அதாவது மீனாட்சி கிளி இருக்கு, முருகப்பெருமான்ட்டையும் கிளி இருக்கு. முருகன்ட்ட எங்க கிளி இருக்குன்னு தான் கேட்டேன். நீ அதுக்கு பதில் சொல்ல முதல்ல. முருகன் சம்பந்தம்லாம் அடுத்த கேள்வி கேட்கிறானே. கைவேல் ஏந்திய முருகப்பெருமான் எங்க இருக்கு? முதல்ல கேள்வி கேட்டது யாரு? ரெண்டாவது கேள்வி கேட்டது யாரு? அண்ணே முதல்ல கேள்வி கேட்டது யாரு? நீங்க தான். யார் பதில் சொல்லணும்? அதாவது முதல்ல கேள்வி கேட்டது நீங்க, பதில் அவங்க வள்ளிநாயகம் தான் சொல்லணும். அதுதான் நியாயம். ரெண்டாவது கேள்வி கேட்டது யாரு? நீங்க. யார் பதில் சொல்லணும்? அதாவது ரெண்டாவதா நீங்க கேள்வி கேட்டாலும் இந்த இடத்துல நீங்க சின்ன பிள்ளை, அவர் பெரிய மனுஷன், அவர் தான் சொல்லணும். அதான் நியாயம். கேப்பு எது மனநிலை குன்றி போயிருக்கீங்களா? நான் கேட்குறேன். முத கேள்வி கேட்டு நான் தானே. ஆமா. யார் பதில் சொல்லணும்? கேள்வி நீங்க தான் முதல்ல ஆரம்பமே. யாருக்கு பதில் சொல்லணும்? வள்ளிநாயகம் தான் சொல்லணும். அதுதான் நியாயம். ரெண்டாவது கேள்வி கேட்டது யார்? அப்ப சின்ன பிள்ளையா இருந்தாலும் விவரமா கேள்வி கேட்டியே பாருங்க. அவர் பெரிய மனுஷன், நீங்க ஒரு சின்ன பிள்ளை கேட்டா பெரிய மனுஷன் சொல்லணும். அதானே நியாயம். புரியுதா? மைக்கில் அடிக்கலாம், இதை வச்சா அதை அடிப்பேன். இப்போ நான் உங்களை கேட்குறேன், சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா சாமி? இப்ப வருதா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்னு பதில் சொல்லிங்க. திரும்ப கேட்கறாரு, நீங்க சாப்பிட்டீங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க, புரியுதா? யாரும் தமிழருடைய பண்பே சாப்பிட்டீங்களான்னு கேட்டா நான் சாப்பிட்டு விட்டேன், தாங்கள் சாப்பிட்டு விட்டீங்க, அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. சரி விடு, உன்னை வச்சு நான் சொல்றேன். ஏம்மா வள்ளிநாயகம், சாப்பிட்டீங்களா? ஏன் சாப்பிடலன்னா வந்து ஊட்டி விட போறீங்களா? இல்ல சாப்பாடு வாங்கி வந்து கொடுக்க போறீங்களா? சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி உங்களுக்கு என்ன? உங்க வேலை என்னமா அதை பாருங்க. இல்ல நீங்க கேப்பீன்னு நாங்க சாப்பிடாம இருந்தோமா? இப்படி ஒரு கரகத்தை வச்சு எப்படி பண்ணாம இருக்குது? நான் சொன்னேன்ல சாப்பிட. நான் சாப்பிட்டேன்னா சாப்பிட, நீ ஊரை சுத்து, நீ தின்னுட்டு வா. இப்படி பேசுற மாதிரி இருக்குமா உன் பேச்சு? கல்வேலி என்ற முருகப்பெருமான், திருச்செங்கோட்டிலே கல்வேலி என்ற முருகப்பெருமான் இருக்கிறார். கனககிரி என்ற இடத்திலே கிளி ஏந்திய முருகப்பெருமான் இருக்கார். ஏன் முதல்ல சொல்ல வேண்டியானே? சொல்ல வேண்டியதானே? அதானே நியாயம். ஐயா, பட்டினத்தாரை தெரியுமா? பட்டினத்தாட்ட ஒரு கரும்பு இருக்கு. ஆமா, தேய் கரும்பு. பட்டினத்தாட்ட ஒரு கரும்பு இருக்கு. வேற யார்ட்டையும் கரும்பு இருக்கா? அப்படி சொல்லுங்க. வேறு ஒரு இடத்துல கரும்பு இருக்கிறது. முருகன் என்ன கையில வச்சிருக்காரு? வேலு. வாகனம் மயில். கையில வேலு, வாகனம் மயில். முருகப்பெருமான் கரும்பு கையில வச்சிருக்காரு. எங்க கரும்பு வச்சிருக்காரு? நாரத சுவாமி. என்ன? முருகப்பெருமான் கையில என்ன வச்சிருக்காரு? கையில வேலு, வாகனம் மயில். கையில வேலு, வாகனம் மயில். மாம்பழம் ஏந்திய முருகப்பெருமான் எங்க இருக்காரு? மாம்பழம் ஏந்திருக்கேன், கொய்யாப்பழத்தை ஏந்திருக்கேன். அதை நான் கேட்கல. கொய்யாப்பழத்தை ஏந்தினதெல்லாம் நான் கேட்கல. மாம்பழம் ஏந்திய முருகப்பெருமானை மட்டும் சொல்லுங்க. அவர் எவ்வளவு விவரமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன் ஒரு கோயிலில் வந்து முருகன் மாம்பழம் கையில் வச்சிருக்காருன்னா ஏத்துக்கிறியா? ஏன் கொய்யாப்பழம் இன்னொரு கோயிலில் இருக்க கூடாதா? இருந்தாதான் பரவாயில்ல. அப்படி கிடையாது. நான் தானே முதல்ல கேட்டேன். ரெண்டாவது கேள்வி கேட்டேன். முதல்ல கேள்வி கேட்டேன். நீங்க தான், நாரதர் தான். யார் பதில் சொல்லணும்? அந்த மாதிரி தான் கேட்டா சொல்லணும். அது சின்ன பிள்ளையா இருந்தா பெரிய கேட்கல, இப்ப சின்ன பிள்ளை பதில் சொல்லணும். அப்ப ரெண்டாவது கேள்வி கேட்டது யாருப்பா? ரெண்டாவது கேள்வி கேட்டது யார்? சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஞானமா கேட்டியே வாருங்க பதிலுக்கு. அப்ப பதில் யார் சொல்லணும்? அவர் தான் சொல்லணும். அதானே நியாயம். இந்த மைக்க புனிங்க போடுங்க தயவு செய்து. அப்போ நீ என்ன வேடிக்கை ஆக்குற? பசுமாடு காவர நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீ வாட்டுக்கு போயிட்டு என்னமோ நடந்து போய் ஏதோ நடந்துச்சு. எப்ப சொல்ற நீ? இங்க பாருங்களேன், திருநள்ளாறிலே பாட்டு பாடாம கதையை பேசிட்டு இருக்காரு. இது இப்படி ஒரு நாடகத்தை நான் எங்கேயாவது பார்த்தேன்னா? வள்ளி நாரதரும் கதை பேசுவாங்களா, புராணம் பேசுவாங்களா, பாட்டை பாடிக்கிட்டு இருப்பாங்களா? ஐயோ கடவுளே, எந்த காக்கா சொன்னது?
கருவேப்புடாம்பட்டி அக்கா சொல்லிச்சா பக்கத்தூருக்காக சொல்லிச்சா கேக்கு அந்த அக்கா தானா? என்ன கரும்பு வச்சிருக்க முருகன் எங்கேன்னு கேட்டீங்களா? கரும்பு எங்க வைத்திருக்கிறார்? மாமலை முருகன் எங்க இருக்காரு? இந்த அக்காவுக்கு தெரியும், சொல்லுங்க. இரு ஏக்கா, முருகன் கரும்பு எங்கக்கா வச்சிருக்காரு கையில? கதை பேசுறாருன்னு சொன்னீங்கல்ல, சொல்லுக்கா பாப்பா. இல்ல எந்த காட்டுல கரும்பு வெட்ட போனாரு? வேலு தானே கையில வச்சிருப்பாரு முருகன். இப்ப என்ன எதுவும் நாங்க என்ன இந்த இது என்ன வேற ஏதாவது கதை பேசிட்டு இருந்தோமா? தெரியாம கேக்குறேன். முருகன் கையில கரும்பு வேலு தானே வச்சிருப்பாரு. இந்த ஆதிபராசக்தியும் கரும்பு இருக்கு, பட்டினத்தாத்தையும் கரும்பு இருந்துச்சு. நீங்க சாமி முருகப்பெருமான்ட்ட கரும்பு இருக்கு. நீங்க சாமி முருகனை கேக்குறீங்களா? அந்த அக்கா மேலூர் பக்கத்து தான் வெட்ட போயிருப்பாரு கரும்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. டீ கடைக்கார முருகனை சொல்றியா? அந்த முருகனை என்னப்பா நீ பேசுறது? திருநள்ளாறிலே முருகப்பெருமான் மாம்பழம் கையில ஏந்திருக்காரு. மாம்பழம் வச்சுக்க முருகப்பெருமான். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் என்ற ஊரிலே கரும்பு ஏந்திய முருகப்பெருமான் இருக்கார். போதுமா? வெண்டட்டு செந்தட்டு பொண்டட்டுன்னு சொல்றோம். அதுக்கு பேர்னா தாமரை மலர்னு அர்த்தம். இந்த தாமரை மலர் யாருன்னா ஆதிபராசக்தி, மகாலட்சுமி, கலைமகள், இவங்கெல்லாம் தாமரையிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள். சரி, அவங்க தானே மலர் இருக்கு. சரி, வேற யார்ட்டி இருக்கா? இல்ல. முருகப்பெருமான் கையில என்ன வச்சுக்காரு? வேலுதான். வாகனமாக மயிலுதான். கையில வேலு வாகனமாக. முருகப்பெருமான் தாமரை மலர் எங்க வச்சிருக்காரு? நீ நாரதர் சுவாமி போட்டு கொடுக்காது. நீ எனக்கு தெரியும், நீ பேசாம இரு. நீ ஒன்னும் பேச வேணாம். நீ என்ன கேட்க போற எனக்கு தெரியும். முருகன் கையில என்ன வச்சுக்காரு கேப்ப, நான் வேலுன்னு சொல்லுவேன். வாகனம் என்ன கேப்ப, மயிலுமே. அவசியம் இல்ல, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஒரு தலை 6 கரம் கொண்ட முருகப்பெருமான் எங்க இருக்காரு? நீ எல்லாம் என்ன படிச்சியா இல்ல வடிச்சியாமா? தம்பி எதுக்கு எடுத்தாலும் எந்திரிச்சு ஓடாதப்பா. யாரு? இல்ல எனக்கு முருகனுக்கு எத்தனை தலைப்பா? 6 தலை. எத்தனை கரம்? 12 கரம். அதானே? ஆமா. ஒரு தலை 6 கரமா? இதான் அவனு கேக்குறேன். முருகனா ஒரு பக்கம் நேரம் நின்னா 6 தலை 12 கரம். இப்படி பார்த்தோம்னா ஒரு பக்கமா இருந்து பார்த்தா எத்தனை தலை இருங்க? 3 தான் தெரியும். எத்தனை கரம் தெரியும்? 6 தான். அப்ப 3 தலை 6 கரம்ல கேக்க. ஒரு தலை 6 கரம் கொண்ட முருகப்பெருமான் எங்க இருக்கார்? டமா. ஹலோ, நான் எவ்வளவு தெளிவா அழகா கேட்டுக்கிட்டீங்க. 6 தலை 12 கரம். ஒரு பக்கமா பார்த்தா 3 தலை 6 கரம். எவ்வளவு தெளிவா சொல்றேன். நான் கேக்குறேன். அதாவது இப்படி அடிச்சு ஓங்கி பேசினா நம்ம பண்ற பிராடு தெரியாதுங்கிற மாதிரி. ஏமா உன் வயசுக்கே இவ்வளவு தூரம் நீ மிரட்டுறானா, உன் அனுபவத்துக்கு அவெல்லாம் எவ்வளவு மிரட்டணும் எல்லாம் பாரு. தாய வாங்கணும். என்ன பேசுற நீ? ஒரு தலை 6 கரம், ஒரு தலை 6 கரம் சொல்லு. ஒரு தலை 6 தான். ஒரு தலை 6 கரம் கொண்ட முருகப்பெருமான். என்னம்மா பேசுற? அவர் சொல்றாருலம்மா, புரியுதா இல்லையாம்மா? 6 தலை 12 கரம், அதுதான் முருகனுடைய அவதாரமே. என்ன 3 தலை 6 கரம் சொல்லு. 3 தலை அப்படி பார்த்து. சரி, இந்த வகட்டு பார்த்து கேட்டேன். ஏமா இந்தாம்மா, சின்ன பிள்ளை தனமும் நடக்கக்கூடாது. அவர் அனுபவத்துக்கு இவ்வளவு சொல்லிட்டு இருக்காரு, அவர் தெரிஞ்சா சொல்ல மாட்டாராமா? என்னம்மா பேசுற நீ? அடா மொல்ல மாதிரி போல. டேய், நீ இதுதான் பஞ்சாயத்து பண்ண வந்த லட்சணமா? இருக்கே பாப்பா நீ. இல்ல இல்ல புரிஞ்சுக்கணும். நீ இது போனாங்களே அங்கே அப்படி இல்ல சாமி, அப்படி இல்ல. ஒருத்த வந்து மருந்து பேசுறாரு தெரியலன்னா தொழிலாளியை காமிச்சு கொடுக்க கூடாது. சின்ன பிள்ளைதெல்லாமா இப்படி எல்லாம் காமிச்சுக்கிட்டே இருக்க. கழுகுமலை என்ற சோலைமலையிலே ஒரு தலை 6 கரம் போதுமா? திரு